என் ஜபத்தை தள்ளாமலும் என் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் வந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்ம ஜபத்தை தள்ளாமல் அவர் நமக்கு பதிலை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அது வந்து நம்ம வாசித்து பாருங்க. தேவன் அவருக்கு பதிலை கொடுத்ததாக சொல்லி இருக்குது. வாசிக்கலாம். மெய்யாய் தேவனுக்கு செவி கொடுத்தா என் ஜபத்தை அவர் என்ன செய்ய தள்ளவே இல்லை. மெய்யாய் எனக்கு அவர் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார், பதிலை கொடுத்தார் என்ற அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜபம் சத்தமானது தேவனுக்கு அதாவது ஒரு இக்னோரன்ஸ் இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை செவி கொடுத்து கேட்கிறதா இருந்தார். இந்த வருஷத்துல இந்த வருஷம் மாத்திரமல்ல, எப்பவும் தேவன் நம்ம சத்தத்தை கேட்கிறவா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த வருஷத்துல நம்மளோட ஜப சத்தத்தை கேட்டு தேவன் நம்ம பதிலத்தை கொடுத்து நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம ஜபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை கர்த்தர் ஜபத்தை கேட்டான்னு சொல்லி அசால்ட்டா இருக்கக்கூடாது. இங்கே ஆவியான மூலமா இந்த வார்த்தையை பசுத்தோனே